ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு லைக் போடல அப்படின்னா லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா BTTHல சீசன் 5 எபிசோட் 39 40 தான் 2 எபிசோட் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம எபிசோட் கூட போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலன் அட் ஃப்ளேம் பக்கத்தில் வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளேம் வந்து ஆங்ஃபெங்கையுமே வந்து அட்டாக் பண்ணுது. அவனாலுமே ஒன்றும் முடியல. என்னடா அந்த ஃபயர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு இது பண்ணேன். ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போடுவாருங்க. உடனே வந்து ஆங்ஃபெங் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கல்டிவேட்டரால் வந்து ஒரு லெவல் 5 தான் அப்சர்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த சான்ஸ் எனக்கு விட்டுருங்க பிரதர், உங்களுக்கு பதில் நான் 6th லெவல் இல்லை 7th லெவல் பில்லு கூட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து புரியுது, சரி நம்ம நைஸ் பண்ண பார்க்கலான்ட்டு ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஏன் அந்த சான்ஸை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கா டென்ஷனாக மாற்றி வந்து அட்டாக் பண்ண வர. ஸோ வந்து மாஸ்டர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட பேசாமல் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ 2 பேர் வந்து மாற்றி ஹேண்ட் ஃபிஸ்ட்டே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. ஒரு கட்டத்து மேலே இந்த ஆங்ஃபெங் சொல்கிறான், இப்போ எவன்லி ஃபயரோட சத்தியை பாரு, அவனோட எவன்லி ஃபயரோட பேர் வந்து சி ஹாட் ஃப்ளேமுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஓஷன் வடிவத்தில் இருக்கும். அவனும் இதுக்கு மேலே அவனை விட மாட்டான், பாடுறான் எவன்லி ஃப்ளேமுன்ட்டு அவனும் அந்த ஓஷன் சி ஃபயர் ஓஷனையே வந்து கொண்டு வர. ஸோ ஹீரோ வந்து சும்மா இருப்பானா. ஸோ ஹீரோவும் அவன் பங்குக்கு வந்து அவனோட டீமன் லோட்டஸ் க்ரீன் ஃப்ளேம் வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளேமை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுமே அதனோட ஒரிஜினல் ஷேப்பான லோட்டஸ் ஷேப்புக்கே வந்து எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி உண்மையிலே பார்த்துருவோம் 2 எவன்லி ஃபயரில் இப்போ எந்த ஃபயர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துருவோன்னா அப்படின்ட்டு 2 பேர் சொல்லிட்டு 2 பேருமே அவனோட ஒரிஜினல் ஆர்ஜினை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஓஷனுக்குள்ளே இந்த ஃபயர் போனவுடனே அவனுக்கா பயங்கரமாக நட்டி என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ண எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பவர் உனக்கு எங்கேருந்து கிடச்சி, இந்த ஃப்ளேம் மந்திரா உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டால், உனக்கு இப்போ யார் சொல்லி கொடுத்துன்னு தெரியணுமா அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து மாஸ்டர் வந்து கொஞ்சம் வெளியே வர அனுப்பார். இந்த ஃபீலிங் சென்ஸ் பண்ணுற அவனுக்கு ஒரு மாதிரி வந்து நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறான். உண்மையிலேயே உனக்குள்ளே இருக்குது, யார் தான் இருக்கா அப்படின்ட்டா மாஸ்டர் வெளியே வந்துட்டு பார்க்கணுமாடா அப்படின்ட்டு அவரும் வந்து அந்த ஃப்ளேம் வருது, என்னது போன் சில்டு ஃபயர், அந்த ஐஸ் ஃப்ளேம் இருக்குல்ல, அது வெளியே வந்தோடனே அவர் வந்து அப்பியர் ஆகாமல் இருக்கிறார். அவர் அப்பியரன்ஸ் வந்து ஹீரோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் நேரம் மாஸ்டர் மாரி இருக்கும். இவெல்லாம் பார்த்து அள்ளிவிட்றான், இல்லை இருக்கக்கூடாது, நீ இன்னும் சாவலையா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஏன் நீ முதுகில் குத்துனா நான் செத்துருவோன்னு நினைக்கிறியாடா அப்படின்ற மாதிரி கேட்டால், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ வந்து எனக்கு வந்து ஃப்ளேம் வந்துடாவா அடுத்த வந்து எப்படி அப்கிரேட் பண்ண சொல்லவே இல்லை, எனக்கு வந்து நீ அதை சொல்லி ஏன் கொடுக்கல, அதை சொல்லி கொடுத்தா நான் இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். நீ எல்லாம் அப்படிலாம் கிடையாதுடா, உனக்குள்ள தூய்மையான இதே இருக்குன்னு தான் உனக்கு எல்லாத்தையும் கற்பித்தேன், ஆனால் நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, உன்னை இதே இடத்துல கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடல, இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் வெறுப்பாயிட்டு ஸோ அவனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ வந்து மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒயிட் ஃப்ளேம் வந்து ஹீரோட்டு கொடுக்க, நீ அவங்ககிட்ட அந்த கோல்டு ஃபயரிங் கொடுத்துருக்கியாடா அப்படின்னு வேணும் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, 2 லெஜெண்டரி ஃப்ளேம் அந்த கோல்டு ஃபயரையும் க்ரீன் லோட்டஸ் ஃப்ளேமையும் சேர்த்து வந்து அவன் ஃப்ளேம் வந்துறான், அந்த ஷேப் வந்து கொண்டு வரான் லோட்டஸ் ஷேப்புக்கு. ஸோ இவனும் வந்து அவன் பங்கு அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து அவனோட 2 லெஜெண்டரி ஃப்ளேமே சேர்த்து இது பண்ணேன். அதனோட பவர் ஃப்ளக்சுவேஷன் கொடூரமாக இருக்குங்க. இருக்கிற எல்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியுது அதனோட பவர். அதுலேருந்து வர பவரில் பார்த்தோன்னா எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்கடா, எல்டர் கத்துறாரு, இங்கேருந்து ஓடுங்க, இருந்தால் உயிருக்கு ஆபத்து, எல்லாரும் ஓடுங்க, எல்டர்ஸ் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போய் ஷீல்டு போடுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. தலைவன் லோட்டஸ், ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உன்னோட சத்தியை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அமுச்சு விடுவான் பாருங்க. அந்த லோட்டஸு போகும்போது அவள் கிட்ட போச்சு, அவன் பண்ண அட்டாக்ல வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த புகை மூட்டத்தில் ஒரு வெட்டிச்ச உடனே ஆண்ஃபெங்கெலாம் அடி உயிர் போகிற அளவுக்கு இருந்துச்சு. அவன்லாம் வந்து சதைச்சி செஞ்சு விட்டான் ஹீரோ. உண்மையிலே வந்து ஆண்ஃபெங் யோசிக்கிறான், இதோட அந்த பவர் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா, அது உள்ளே இருந்து அந்த லோட்டஸ் இன்னுமே வந்து அந்த பவர் வந்து இன்னும் ஃபுல்லாக அன்லீஷ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சின்ன அட்டாக் தான். அது உள்ளே இருந்து அந்த லோட்டஸ் அவன் கிட்ட வரும். ஹீரோ பிளாஸ்ட்னு கத்தனை உடனே அந்த இடத்துல வெட்டிக்கும் பாருங்க. அதுலேருந்து வர எசன்ஸை யாராலுமே தாங்க முடியல. ஆண்ஃபெங்குக்கெல்லாம் இப்போ அடித்து தோலை வச்சு தொங்க போட்ட மாதிரி வந்து ஒரு ஃபீலு. அவன்லாம் வந்து ஒன்றுமே முடியாமல் அதுலேருந்து எரிஞ்சு போய் வீழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆண்ஃபெங்கெலாம். இதை பார்க்குற இவனுங்களாம் வந்து இப்போ போய் நம்ம மெடிக்கல் எம்பரை காப்பாற்றணும், இல்லைனா வந்து இது பெரிய பிரச்சனையாயிடும், பில் எதுவுமே கிடைக்காது அப்படின்ட்டு இந்த ரெட்டை கொம்பா இருக்கான்ல, இந்த எங்கேயாங்கல் எல்டர் பிரதர்ஸ், அவன் போய் காப்பாற்றுறான். இந்த டைம் நாங்கள் போகிறோம், ஆனால் நாங்கள் கூடிய சீக்கிரம் வருவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ளேம் வெடிச்சிச்சுல, அதனோட பவர் எல்லாத்தையும் வந்து ஃபாலன் ஹார்ட் ஃப்ளேம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ரீன் ஃப்ளேம் லோட்டஸ் இருக்குல்ல, அதனோட பவர் அப்சர்வ் பண்ணி திரும்பவும் அது வந்து அந்த பாம்பு உருவத்துக்கு வந்து மாறி நின்றுட்டுருக்க. சரி ஓகே, இந்த பீஸ்ட் சமாளிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், அந்த பீஸ்ட்டுக்கிட்ட நீங்களே எப்படின்னா போராடிக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எல்லா எல்டர்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறானுங்க, பிளாக் டொமைனை சேர்ந்த எல்லாருமே. ஸோ இன்னும் சொல்கிறா,
அதுக்கு வந்து அதனோட பவர் இப்போ இன்னொரு டெரிஃபைங்காக இருக்குது. ஹீரோ யோசிக்கிறான், இப்போ இந்த பவர் அப்சர்வ் பண்ணதுனால வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாகிடுச்சு, இது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் ஃபாலன் ஆர்ட் ஃபிலிம் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து டார்கெட் பண்ணும். ஏன்னா வந்து ஹீரோ கிட்ட தான் இப்போ இந்த ஃபயர் இருக்குல்ல, எவன்லி ஃபிளேம், அவன் தான் பக்கத்தில் இருக்கான். ஸோ இதை பார்க்குற எல்டர்ஸுமே உடனே இந்த இடத்த சீல் பண்ணுங்களா, அது இன்னமுமே அப்கிரேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் விட்டால் இந்த இடமே ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு மாறிடுன்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜிலாம் வச்சு சுற்றிக்கிற பில்லர்ஸ்லாம் உயிர் கூட இதை பர்மனெண்ட்டாக சீல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சீலிங்காக வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சீல் வந்து உருவாகிறது உங்கள் டைம் ஆகும். ஸோ வந்து ஹீரோ யோசிக்கிறான், உண்மையிலேயே உங்களால் வந்து அந்த சீலை வந்து இது பண்ணுற முடியுமா, அந்த ஃபாலன் நாட்டை கட்டுப்படுத்த முடியும். பார்த்தா அந்த ஃபாலன் நாட்டை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் வந்து அதை பற்றிலாம் கண்டுக்காமல் இவங்கெல்லாம் வந்து மாற்றி வந்து அந்த சீலை உருவாக்கத்துலேயே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரக்ஷன் பவர் வந்து இப்போ முன்னோட கொடூரமாக இருக்குது. அந்த ஃபாலன் ஹெட் ஃப்ளேமும் வந்து நம்ம ஹீரோவை தான் வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா லாவாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சீல் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ சின்ன சின்ன பேப்பர் துண்டு மாதிரி உருவாக்கி அதை சுற்றி வந்து கவர் பண்ணுது. ஸோ ஹீரோ யோசிக்கிறா, என்னவோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங் ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஃபாலன் ஃப்ளேம் வந்து ஹீரோ வந்து முழுங்கிறதுக்காக வருதுங்க. இப்போ ஏன் அது வருதுன்னா, அது எசன்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால வந்து இங்கே அப்கிரேட் ஆச்சுல்ல, இதை பார்க்குற அந்த ஃபாலன் ஃப்ளேம் அவனை ஃபுல்லாக சாப்பிட்டு ரிஃபைன் பண்ணிட்டா இன்னுமே பவர்ஃபுல்லாக நான் எல்லாம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ஹீரோ மாற்றி துரத்து பார்க்குற எல்டர்ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணி ஆகணும், இல்லைனா அது பெரும் பிரச்சனையாகவும் சொல்ல. பட் ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், ஹீரோவால் தப்பிக்க முடியும். ஆனால் வந்து யோசிக்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் முதல்கொண்டு இங்கே தான் இருக்காங்க, இது மட்டும் ஃபுல்லாக அந்த ஷீல்டு கம்ப்ளீட் ஆகலாம், எல்லாருக்குமே ஆபத்து, இந்த இன்னர் கண்ட்ரி அழிஞ்சு போடுன்ட்டு அவன் இன்னும் உள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலி தப்பிச்சிருக்கலாம், ஆனால் வந்து எல்டர்ஸ்க்காகவும் இருக்கிற இன்னர் அகாடமிக்காகவும் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து கண்டிப்பாக நான் அந்த இடத்துல தப்பிச்சா ஆனது பண்ணால் அதுவும் வந்து ஒரு பயங்கரமாக அட்டாக் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டமாக ஹீரோ பரவாயில்ல நான் அப்படியே தப்பிச்சிட்டேன்னு நினைக்கும் போது, ஸோ அந்த கீழே போச்சுல அந்த ஹார்ட் அண்ட் ஃப்ளேமு, அது என்ன பண்ணுதுன்னா உள்ளேருந்து ஒரு பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல வந்து ஹீரோ வந்து அடி வாங்கிறான். ஹீரோவும் கீழே வரான். அதுவும் வந்து முழுங்கிச்சு. முழுங்கும்போது ஹீரோ செய்கிறான், மாஸ்டர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்களுக்கான ரிவெஞ்ச், அவனை என்னால் கொல்ல முடியல, என் ஃபேமிலி என்னால் காப்பாற்ற முடியாது, யுன்னர் உனக்காக என்னால் வர முடியலன்ட்டு ஹீரோ வந்து அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போயிடும். இதை பார்க்குற எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சி. எல்டர்ஸ் முதற்கொண்டு உண்மையிலே அவன் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் ஷாக்கில் இருக்கேன். அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் அதை உடைக்க பார்க்குது, ஆனால் உடைக்க முடியல. இதை நாயே இந்த விடமாட்டோன்னா இந்த மாதிரி எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட் இது பண்ணுறப்பன்ட்டு அவரும் வந்து டென்ஷனாட்டு வந்து அதை பிடிச்சி உள்ளே வந்து அடைச்சி விட்டுறாரு. இதை பார்க்குற ஜியா முதற்கொண்டு பேன்கேட் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து சரியான சுகம். எல்டர் யோசிக்கிறாரு, உண்மையிலேயே அவனை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் திரும்ப கிடைக்க மாட்டான், இந்த இன்னர் கேட்டில் அவனை மாதிரி தலை சிறந்த ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் வருவானு தெரியும், அவன் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி எல்லா ஆல்டரும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் உள்ளே வந்து சீல் வச்சு அடைச்சிட்டாங்க. எல்லாருங்கிறது போங்க, இங்கே யாருமே வரக்கூடாது, இதுக்கப்புறம் யாருமே நான் சொல்கிற வரைக்கும் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டான். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ இப்போ அந்த ஃப்ளேமோட வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் போயிடலாம். இது வந்து எபிசோட் 40, ஒரு வழியாக 40 எபிசோடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வீக் முடியும் போது நான் கண்டிப்பாக 50 வந்திருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியோடிங் ஹீரோவோட பெரிய அண்ணன், அவனுக்கு அந்த கால் அடிபட்டிருக்குல்ல, அவனை வந்து நம்ம மிஸ்டர் ஐஸ் எம்பரர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துரு, மிட்ரி ஃபேமிலின்ட்டு, இது வந்து ராயல் கார்ட்ஸ் பக்கத்தில் ஃபேமிலி. அந்த இடத்துல மிஸ்டர் யாங் ஃபை இவங்களை வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். அது நான் ஆக்சுவலி காப்பி பண்ணால் வீடியோ டெலிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாங்க சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பாக நான் உங்கள் பிரதருக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், சிவாஜி எனக்கு உங்கள் ஃபேமிலி காப்பாற்றுவேன், கண்டிப்பாக நான் காப்பாற்று அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, மிஸ் யாங் ஃபே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பயப்பட தேவையில்ல, ஈவன் இவங்களாம் செட்டுமே இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணாமல் பயப்படுவாங்க, ஏன்னா அது வந்து ராயல் ஃபேமிலி இருக்கிற இடம், நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வந்து ஹீரோங்க அண்ணா ரொம்ப நன்றி, அது ஆமாம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வருவான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணான்றான். ஸோ ஹீரோ வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கண்ணு வைக்கிறான். எந்த இடம்னு பார்த்தா, ஸோ அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் இருக்குது, அதனோட கோர் இருக்கிற இடம், அதுவும் அடி வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஹீரோ எழுந்திரிச்சு, என்ன இடம் இது, என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படி சூடாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு நடந்ததெல்லாம் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே இருக்க, நான் அவனை ஒரு 1/2 மாதமாக என் ஃப்ளேம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன்டா, ஆல்ரெடி இந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் உன்னோட க்ரீன் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து பியூரிஃபை பண்ணுறச்சுன்னு ஹீரோக்குலாம் வந்து சரியான அதிர்ச்சி. உண்மையிலேயே அது வந்து என்னோட ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம், அவனு ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் வந்து உணர்ந்து பார்க்குறான், அவனுக்குள்ளே க்ரீன் ஃப்ளேம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படி நடந்தது இது அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சி. இப்போ என்ன விஷயம்னா, ஸோ ஹீரோவோட ஃபயர் வந்து அவனோட உள்ளே வந்து போயிடுச்சு, அவனால் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கான். ஸோ வந்து ஹீரோ சொல்கிறான், மாஸ்டர் இது எப்படி எங்கேயும் தப்பிடுனா அது எனக்குமே தெரியாதுரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இறந்தா நம்ம 2 பேரும் இங்கேயே இறந்தா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக இல்லை மாஸ்டர், நான் அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக தப்பிப்பேன், உங்களுக்கு நான் ரிவெஞ்சை கொடுப்பேன், என் ஃபேமிலி காப்பாற்றுவேன், யுன்னர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கான், எப்படி இந்த இடத்துல தப்பிக்கிறதுன்ட்டு.
ஆனால் வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமு இவங்க இருக்கிறாங்கல்ல அந்த கோருக்கு வெளியே தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்போ வந்து ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகும் அந்த கோல்டு ஃபயர் எப்போ குறையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மாஸ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து என்னால் ரொம்ப நேரம் உன்னை ஹோல்ட் பண்ணிருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 நாள் தான் வந்து உன்னை வந்து இப்படியே காப்பாற்ற முடியும், அதுக்கப்புறம் நீ தான்டா உன்னை காப்பாற்றின அப்படின்னா, சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது ஏதாவது பண்ண பார்க்குறேன், என்னோடய ஃப்ளேமை திரும்ப நான் ஆப்டைன் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன், என்னோட பிளட் வெசல் சோல் தான் கண்டிப்பாக அது இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. இதுலேருந்து எப்படி தான் நம்ம தப்பிக்கிட்டு இந்த ஃப்ளேமோட எனர்ஜி எப்படி தான் இது பண்ணுறது, உண்மையிலே இப்போ இந்த இடத்துல தான் சாவான்ட்டு அவனை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறான். அது என்ன அப்படின்னா அந்த லோட்டஸ் இருக்குல்ல அதனோட ஆர்ஜினா, லோட்டஸ் ஃபயரோட ஆர்ஜின். ஸோ அதுக்கு பேர் வந்து லோட்டஸ் ஆட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு கண்டிப்பாக இதில் இருந்தாலாவது என்ன ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், ஃப்ளேமை வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சியோயான் செத்துட்ட உடனே ஸோ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க மெடிக்கல் எமர்ஜென்சி சேர்ந்து இது பண்ணிருக்கேன், எப்படிரா அந்த கேட்டு பேன் கேட்டு காலி பண்ணலான்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் சியோயான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் ஆரம்பித்தது தான் பேன் கேட், நம்ம எல்லாருமே நம்மளை வந்து இந்த இன்னர் கண்ட்ரியில் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவனுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வரானுங்க. இவன் சொல்கிறான் மெடிக்கலில் சரி மெடிக்கல் ஆளை சேர்ந்தவன் சொல்கிறான், இப்போ போய் அவனுங்க பிரச்சனை பண்ணா சியோ எல்லாம் இல்லாதனா இவனுங்களாம் குப்படா, அவனுக்கு போய் அடிக்கிறட்டியில் பேன் கடை கலைச்சிட்டு ஓடனடான்னு போவ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான எனர்ஜி யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு சொல்லிட்டு வராங்க. நான் இருக்கும்போது எந்த மயிராண்டா காலை வைப்பான் பேன் கேட்டில் அப்படின்ட்டு அவங்களும் பேன் கேட் பேட்சை மாட்டு வந்து நான் ரேங்க் 1 ஸ்ட்ராங் லிஸ்டர் ரேங்க் 1 நான் சியோனுக்கு பதிலாக பேன் கேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் கூஸ் பம்ஸ் மவுண்ட்டாக இருக்குங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எல்டர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க, சியோயான் உண்மையிலேயே அவன் வந்து செத்துட்டான், இதுக்கெல்லாம் காரணம் அவனுங்க தான், பிளாக் டொமேட்டோ சேர்ந்தவனுங்க. ஒவ்வொருத்தனா பாருங்கள் எவன் இன்னர் கண்ட்ரியில் காலை வச்சானோ மொத்த பேர் பற்றி டீட்டெயில் எடுங்க. ஒரு மாதம் எல்லாரும் கூப்பிட்டு போய் ஒவ்வொருத்தனுக்கா டபுள் மடங்களை வச்சு செய்கிறோம் அவனுங்களை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மாதம் டைலாக் சொல்லிட்டு இருக்கானுங்க. சியோயான் உன்னோட தியாகத்தை நான் இது பண்ணுவேன், சியோயானோட அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு அந்த ஆர்டரையும் கொடுத்து அனுப்புகிறாருங்க. எவ்வளோ பெருசு எங்களுக்காக பண்ணுறதுன்னு நல்லா தெரியும், இதுக்கு காரணமான ஒவ்வொருத்தனையும் பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் எல்டர் வந்து பண்ணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து மாஸ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட வந்து பவர் குறைய போகுது, இந்த பவர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவேன், ஸோ நீ தான் உன்னை சியோயான் பார்த்துக்கணும், இந்த மாதிரி உயிரோடு இருந்தேன்னா 2 பேரும் சர்வே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் வந்து அட்டாக் பண்ண. ஸோ ஹீரோட மாஸ்டரோட ஃப்ளேம் வந்து தடுக்குதுங்க. அது அந்த கோருக்குள்ளேயே வந்து ஃபயர் பால் வச்சு அட்டாக் பண்ணுது. ஸோ அதுவும் வந்து கத்திக்கிட்டு இருக்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃபுல் எனர்ஜி வச்சு அவனோட பிளட் வெசல்ஸில் இருக்கிற அவனோட ஃப்ளேம் வந்து திரும்ப கொண்டு வந்துடுறான். ஸோ வந்து ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் கவலைப்படாதீங்க உங்களை நான் சாக விட மாட்டேன் சொல்ல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபயர் எனர்ஜி வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க ஆரம்பிக்குது. ஸோ மாஸ்டர் சொல்கிறாரு, உன்னோட 6th லெவல் எர்த்து ஸ்பிரிட் பில்லை யூஸ் பண்ணுறா, இதாண்டா அது சரியான நேரம்னு சொல்லுவான். ஸோ ஹீரோவும் வந்து அவனை ட்ரை பண்ணி பாருங்க, அவனை முடியல, அவனை ஒரு பில்லை சாப்பிட்டு உன்னை தான் நம்பியிருக்கேன் எர்த்து ஸ்பிரிட் பில் அப்படின்ற மாதிரி உன்னோட சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பில்லு இது பண்ணுறான். ஸோ மாஸ்டர் ரிஃபைன் பண்ணாலே 6th லெவல் பில்லு அந்த பில்லு. ஸோ வந்து அந்த மிருகம் வந்து பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பேன் கேட்டை சுற்றி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னியை தான் வந்து பேன் கேட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நாளாக வந்து போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த சீசனை மாதிரி பேன் கேட் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லா டிசிப்ளின்ஸும் ட்ரைனிங் எடுக்கிற அதே சீனை வந்து திரும்ப காட்டுறானுங்க. ஸோ இந்த சைடில் வந்து அந்த பாம்பு இப்போ தாங்க வருது, குட்டி பாம்பு. ஸோ ஹீரோ லிட்டில் ஃப்ரெண்ட் சாரி உன்னை வந்து நான் மறந்துட்டேன், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாது நம்ம வந்து கண்டிப்பாக தப்பிச்சிடான்னு சொல்லும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பாம்புக்குள்ள ஒரு மெடுசா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சீன் வரும், இதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது பார்த்துக்கோங்க. ஸோ வந்து மெடுசா வெளியே வந்த உடனே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தோன்னே யுவர் மெஜஸ்டி நான் வந்து உங்களை மறந்துட்டேன்னா எவ்வளோ நேரம்டா அப்படியே என்ன பார்த்துட்டு இருப்பேன் திரும்ப அப்படின்னு அவங்களுக்கு ஹீரோக்கு இப்போ தான் புரியுது அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்கிறன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து இப்போ மெடுசாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்னொரு ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி தான் இருக்குது. இது என்ன இடம் இதுனா இது வந்து ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமோட அடி வயிறு கோருங்கன்னா இங்கே ஏன்டா வந்து நாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்த. அது வந்து நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், இங்கே வெளியே போக முடியலன்னொடனே அவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகுது. டேய் உன்னை நான் அன்றைக்கே கொண்டிருக்கேனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷன் எடுக்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்குள்ள ஒருத்தர் கிழவன் இருக்கான்ல அந்த வயசான கிழவன் அவனை வெளியே கொண்டு அவனை வச்சு இதை ஒட்டைக்க சொல்கிறான் அப்படின்னா மாஸ்டர் வந்து ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாருன்னும் போதே அந்த பாம்பு எல்லாம் அட்டாக் பண்ண வர மெடுசா பத்திரம்னா மெடுசாவும் பாரபட்சமே பார்க்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். மெடுசா இந்த மாதிரி தயவுசெய்து அட்டாக் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் வந்து கோவப்படுத்தீங்க அப்படின்னா நம்ம சுச்சுவேஷன் இன்னும் பேடாக போயிட்டுனா என்ன நடக்குது நான் பார்த்துறேன், நான் குயின் மெடுசான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த முட்டா பொண்ணு வேறு தேவையில்லாமல் இந்த பாம்பை கோவப்படுத்திக்கிட்டு இருக்கா. இது வந்து நம்ம இன்னுமே வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மெடுசா அப்படி பண்ணாதீங்கன்னா நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன், நான் அதை உடைக்கிறேன்னா இது உடைச்சிங்க அப்படின்னா அந்த லாவா எல்லாமே உள்ளே வந்துடணுன்னு மெடுசா திட்டினா அவன் ஆட்டில் வந்து அந்த ஃபயர் எரியுமே தெரியுது. இப்போ தான் வந்து இந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே
ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஹீரோக்கும் அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ண அவனும் க்ரீன் ஃப்ளேம் வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தை மேலே ஹீரோவெல்லாம் ஒன்றுமே முடியல. உடனே மெடிசா உள்ள இருக்கிற 2 சோலுமே, மெடிசாவோட சோல், அந்த பைத்தான் கலர் பைத்தான் இல்லை ஹெவன்லி பைத்தான் அதனோட சோலும் வரவும். ஸோ ஹீரோக்குள்ளலாம் அந்த ஃப்ளேம் போய் ஹீரோ கடைசி சொல்கிறான், மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் முடிஞ்சு நான் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியல மாஸ்டர்னா அவனோட பிளட் வெசல் எல்லாமே அந்த ஃபயர் பட்டதுன்னா எல்லாமே பொட்டச்சிக்கிட்டு போயிடுச்சு. அவனோட கோரில் இருக்கிற அந்த ஃப்ளேம் மொத்தமே வந்து பிளட் கலரில் மாறிச்சு. ஸோ ஹீரோ ஒன்றுமே முடியாமல் விழுந்துறான். இப்போ தான் வந்து அந்த லோட்டஸுக்குள்ள அந்த கிறிஸ்டல் ஆக்டிவேட் ஆகுது, அந்த சுற்றிக்கிற கீழே கிறிஸ்டல். உடனே ஹீரோட ரிங்கில் இருக்கிற டெக்னிக்கு, ஹீரோட ஆயுதம், இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டு இருக்கிற ஹெர்பு எல்லாத்தையுமே வந்து அந்த ரோட்லஸே வந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஆக்ட் ஆகி அது உள்ளுகிற எசன்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பேர்ன் ஆகிற எட்டை எல்லாமே இதுவாகுது. ஸோ ஹீரோட மூஞ்சி வந்து உடம்பு எல்லாமே வெந்து போய் தான் அந்த மாதிரி ஆகிருப்பான். அது எல்லாத்தையும் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மெடிசாவோட 2 சோலும் தனியாக இருக்குது. இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ வந்து ஹீரோ வந்து அதுக்குள்ளேருந்து வெளில வந்து அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவான். அதெல்லாம் நான் இது பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த கல்டிவேஷன் லெவல்லாம் வந்து என்னென்ன லெவல் ப்ரோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரதர் கேட்டுட்ருக்காரு. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாதுன்னு தான் 6th லெவல் 7th லெவல் 5th லெவல்ட்டு நான் இது பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டூ வாங், டூ லிங், டூ ஜோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகேவா, இல்லை 6th லெவல் 7th லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகேவா? அப்படி இல்லைனா நான் இன்னொரு வீடியோவுமே போடுறேன், இந்த கல்டிவேஷன் லெவலுக்காகவே அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து முழுக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபஸ்ட் லெவல் 7th லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகேவா, இல்லை அதனோட ஒரிஜினல் நேம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதிக கமெண்ட் எதுக்கு வருதோ அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள். பை 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 பை.